வணக்கம். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு கீ லெவலில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நம்மளே சொந்தமாக ஒரு இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த இண்டிகேட்டரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய இண்டிகேட்டர் ஃபிபொனாச்சி ரீடெஸ்ட் பண்ணுறபடியான ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இண்டெக்ஸாக ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஒரு நிஃப்டி ஸ்பாட் ஆகட்டும், ஒரு யூஎஸ் ஆயில் ஆகட்டும். இந்த யூஎஸ் ஆயிலெலாம் பாருங்கள், எங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்கு. அந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட் என்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீயாக தான். அதே மாதிரி கோல்டு ஆகட்டும், கோல்டில் கீ லெவல் பாருங்கள், கோல்டில் எங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, எந்த இடம் போனால் என்ன மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்கள், பஜாஜ் ஃபினான்ஸில் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு எப்படி ஒரு பர்ஃபெக்டான முறையில் நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னுன்றதை ஒரு கேட்டகரியில் பாருங்கள். அடுத்தது எம்என்டம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா பாருங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்லேருந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது கரெக்டாக டவுன் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி தேவி ஸ்லாப்லாம் பாருங்கள், காலைல ஓப்பன் வந்து வீக்லி 78%, அப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் புல்லிஷ் ஃபிங்கல் மாதிரி போட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போயிட்டு வீக்லி ஹையை தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் மாருதி 6 மந்த்து ஹை, அதாவது ஓவரால் ஆல் டைம் ஹைலேருந்து அடுத்தது ஒரு 1 வீக் 127 ரிவர்சல் பாயிண்ட் வந்திருக்கு. அடுத்த கேட்டகரியாக ட்ரெண்டு பாருங்கள், ட்ரெண்டு வந்து மிடில் ரேஞ்சில் இருக்குது, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலியோ கேப்லாம் பாருங்கள். அடுத்தது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியல். அப்போ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியல் இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு அப்புறம் ஒரு சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இது அப்சைடு போகும். இல்லை 5500 கட் பண்ணிச்சுன்னா அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பஜாஜ் ஆட்டோவில் பாருங்கள், ஓப்பன் ஆனதுலேருந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டான ரெஸ்டாரண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல். நம்மக்கிட்ட இருக்கிற இண்டிகேட்டர் கரெக்டான முறையில் ஒரு இண்டிகேட்டர். இது நம்ம மேனுவலாக பண்ணது. இப்போ நம்ம இண்டிகேட்டராக நான் யூடியூப்லேயே கொடுத்து வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் காப்பியில். அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஈச்சர் மோட்டார், பஜாஜ் ஃபின் சர்வீஸ். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரெக்ஸில் இப்போ பிடிசி எடுக்கிறேன், பிடிசிக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ வேறு ஏதாவது எடுக்கிறேன், பிடிசி விட்டுட்டு SP 500 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் பாருங்கள். எல்லாத்துலேயும் கரெக்டாக ஒரு ஒத்து போகும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட், சரிங்களா? அது இல்லாமல் வேறு எதில் பார்க்க வேண்டியதோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட், அதுக்குண்டான இண்டிகேட்டர் நாம்ளே இத்தனை வருஷம் 6 வருஷத்துக்கு உண்டான உழைப்பிலிருந்து ஒரு ஃப்ரீயாகவே மக்களுக்காக ஒரு நலனுக்காக கொடுக்குறது. இங்கே பாருங்கள், நாஸ்டாக் 100 இது எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு ஒரு பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஒரே ஒரு இண்டிகேட்டர் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இது உதாரணத்துக்கு டெஸ்லா வருங்க, டெஸ்லா எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாமல் அடுத்தது டெஸ்லாக்கு அப்புறம் என்மீடியா பொறுத்தளவுக்கும் இதை வாட்ச் பண்ணால் நம்மள ஐடி கம்பெனி என்ன மாதிரி ஒரு ரியாக்ட் ஆகும். அப்போ இது $190 கடக்கும் போது தான் ரெண்டுக்கு உண்டான அடுத்தது $195 போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்போ ஒரே ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா
இப்போ நீங்கள் கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணுற ஆளுங்க இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் எப்படி கரெக்டாக இருக்குது. அடுத்த முறையில் ஆப்பிள் இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் முறையில் கரெக்டாக கீழே வந்திருக்கு பாருங்கள். அதனால் ஒரு இடமும் ஒன்று ஒன்றா கரெக்டான முறையில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு கீ லெவலில் கரெக்டாக பில்டப் பண்ணிருக்கேன். நீங்கள் எல்லா இண்டிகேட்டரும் ஓடி போய் தர்றத விட இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் இப்போ உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் பாருங்கள், சரிங்களா? மைக்ரோசாஃப்ட்டுக்கு அப்புறம் கீழே வேறு என்ன கம்பெனி, அமேசானுடைய ஷேரை பாருங்கள். அப்போ கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு, எந்த இடத்துலேருந்து வரைக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் அவுட்டில் இருக்குது. அப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு நம்மளுடைய முறையில் கரெக்டாக ஒரு ஒர்க் அவுட்டில் கரெக்டான முறையில் போயிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா இடமும் சரி தான். இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு கரெக்டான முறையில் ஒரு ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? இது வந்து ஃபாலோ பண்ணிங்க, சரிங்களா? அரட்டையில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்லாம் நம்ம அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. அதனால் அரட்டையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு இண்டிகேட்டர், ஆல் செட், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தெரிவிங்க. வியூஸு சரியாக வர்றதில்ல, அதனால் நான் பெருசாக முறையில் கொடுக்குறதில்ல, அதனால் வீடியோஸும் போடுறதில்ல, சரிங்களா? அதனால் வியூஸ்லாம் நிறைய பில்டப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கரெக்டான முறையில் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.